வணக்கம். நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா. இன்றைக்கு 2025ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 15ஆம் திகதி. அனைவருக்கும் காலை வணக்கம். முல்லைத்தீவில் நிற்கிறேன். முல்லைத்தீவில் முக்கியமான ஒரு விடயம் ஒன்றுக்கு வந்து நான் சில விடயங்கள் அதை வீடியோ எடுத்து போட விருப்பமில்லை என்றால் இந்த இறந்த வீடுகளில் இருந்து அரசியல் செய்கிறவன் நான் இல்லை. நான் வேற ஒரு தேவைக்கும் வந்த நான் முக்கியமான பிரச்சனை ஒன்று போய்கொண்டிருக்கிறது. ஸோ அது தொடர்பாகவும் நான் ஆறுதலாக போடுகிறேன். அந்த விவரங்களை இப்போ போடவில்லை. என்னென்றால் விஷயத்துக்கு வருகிறேன். ஒரு வீடியோ ஒன்று எனக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. அதுக்கு பிறகு பார்த்தினா அது முகப்புத்தகங்கள்லையும் இருந்தது. நீங்கள் அதில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதை போடுறேன். என்னென்றால் இப்போ நான் எங்களுடைய சுமந்திரன் அவர்களுக்கு தொடர்பாக நான் கருத்துக்களை தெரிவிக்கல. அது தெரிவித்தால் என்ன நடக்கும் என்று சொன்னால் அவர் உடனோடி போய் ஒரு டிஃபமேஷன் வழக்கு ஒன்றை என்னை பற்றி வேறு பிழையாக அவதூறு பரப்புகிறார் என்று சொல்லி ஒரு டிஃபமேஷன் வழக்கொண்டே போடலாம். எனக்கு போட்டு அது ஒரு 5 வருடங்கள் போகலாம். ஆகவே நான் இந்த கருத்துக்களை நேரடியாக தெரிவிப்பதில்லை. ஆனால் உங்களுக்கு தெரியும் 2010ஆம் ஆண்டு சுமந்திரன் அவர்கள் எங்களுடைய அரசியலுக்கு வந்தவர். இந்த 2010 இருந்து இன்றை வரைக்கும் சுமந்திரனால் எங்களுக்கு ஏற்பட்ட இழப்புகள், தமிழரசு கட்சி சின்னாமின்னமாக போனதில் இருந்து இன்றை வரைக்கும் இந்த சுமந்திரனால் எங்களுக்கு ஏற்பட்ட இழப்புகள் தொடர்பாக ஒரு சில வீடியோ, அதை நான் சொல்லவில்லை, இந்த வீடியோ ஒன்றை போடுகிறேன். நீங்கள் அதிலேயே ஐயா சுமந்திரன் அவர்களை எதுக்கு எல்லாரும் குறை சொல்லணும்னு சொல்லுங்க. என்ன காரணத்துக்கு அவரை குறை சொல்லணும்? எல்லாருக்குமே தெரியும், அவர் கொழும்புல வாழ்ந்தால், சிங்கள மக்களுக்குள்ள வாழ்ந்தால், அவர் ஒருபோதும் தமிழர் இனம் விடுதலை அடைகிறத, உரிமை அடைகிறத, பூரணமான ஒரு சுதந்திரம் அடைகிறத, இந்த ஒடுக்குமுறையிலிருந்து விடுதலை அடைகிறத அவர் விரும்ப மாட்டாரு என்று தெரியும். விடுதலை போராட்ட இயக்கத்தை கொச்சைப்படுத்தி கொண்டுதான் இருப்பாரு. எல்லாம் செய்வாருன்னு எல்லாருக்கும் தெரியும். சரிதானே? எத்தனை நாடுகளுக்கு போனான புலம்பெயர் தமிழர்கள் அவரை விரட்டி அடிக்கிறதும், இங்கே எந்த பகுதிக்கு தமிழர்கள் பகுதி போனாலும் தமிழர்கள் விரட்டி அடிக்கிறதும், என்னத்தை செஞ்சான ஒரு ஆமி பாதுகாப்போடையும் தான் சுற்றி கொண்டு திரிகிறாரு. ஆனால் அவர் திருந்துற மாதிரி தெரியல. இப்போ சொல்லுவாங்க இல்லையா, இந்த சனி பிடிச்ச விழான்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி நம்ம விட்டான அவர் நம்மளை விட்டு கலர்றதா தெரியல. அப்போ அதுக்கு என்ன செய்யணும்? அவரை குறை சொல்லி எந்த பிரயோஜனம் இல்லை. அவரை முதலாவது இந்த நம்மளோட தமிழ் தேசிய விடுதலை போராட்டத்துக்குள்ள இருந்து அவரை வெளியேற்றதா இருந்தா, மக்கள் அவரை ஓட்டு போடாமல் விட்டா கூட, தேர்தல் காலங்களில் புறக்கணிச்சா கூட, ஏதோ ஒரு வகையில் தமிழ் மக்களுக்கு தன்னால் முடிஞ்ச தீங்குகளையும் கெடுதலையும் இந்த இனத்துக்கு செய்ய வேண்டிய பச்சை துரோகங்களையும் செஞ்சு கொண்டு தான் இருக்காரு. கருணாநிதி செஞ்ச துரோகத்தை விட பெரும் துரோகத்தை தான் அவர் செஞ்சு கொண்டிருக்கிறாரு. அவர் என்ன நினைக்கிறேன்டா, இந்த 21ஆம் நூற்றாண்டுல தான் பெரிய அரசியல் ஞானியாகவும் தான் இந்த இனத்தை காக்க வந்த பெரிய பரமபிதாவாகவும் தான் அவர் தன்னை நினைக்கிறார். இப்போ இந்த இனம் மொத்த இனம் நீங்கள் தான், உங்களை தான் நம்பி இருக்குது, நீங்கள் தான் எங்களை காப்பாற்றணும்னு சொல்லி இந்த மொத்த இனம் அவர்கிட்ட கையேந்தி கிடக்கிறதாக தான் சுமந்திரன் ஐயா தன் மனசில் நினைச்சு கொண்டு பெரிய கோவில் மாதிரி தன் மனசில் அந்த நினைப்பை கோபுரமாக கட்டி கொண்டு அவர் வாழ்றாரு. அவரை இந்த இனத்திலிருந்து வெளியேற்றணுமா இருந்தால், இந்த தமிழினத்தில் தமிழ் தேசிய விடுதலையை, தமிழர் உரிமையை பெறணும் என்று சொல்லி நினைக்கிற எல்லாருமே நினைக்கிறோமா இல்லையா? எல்லாரும் நினைக்கிறோம். அப்போ எல்லாரும் நினைக்கிறோம்டா, அவர் எப்படி வளர்ந்தாருன்னு சிந்திச்சு பாருங்க. எப்படி அவர் இந்த தமிழர்களுடைய இந்த அரசியலுக்குள்ள எப்படி வளர்ந்தாருன்னு சிந்திச்சு பாருங்க. அவரை வளர்த்து விட்டதே நாம தான். இப்போ டான் தொலைக்காட்சியாக இருக்கட்டும், அல்லது சக்தியாக இருக்கட்டும், அல்லது வேறு நிறைய சமூக வலைத்தளங்கள் இருக்கு இல்லையா? இப்போ தமிழர்கள் அதிகமாக பார்க்கக்கூடிய செய்தித்தளங்கள். இப்போ அவர் இப்படியான விஷயங்களை கதைக்கிறாரு, தமிழகத்துக்கு எதிராக இருக்கிறான்னு தெரிஞ்சும் அவர் என்னத்துக்கு கூப்பிட்டு பேட்டி எடுக்கிறீங்க, நேர்காணல் செய்கிறீங்க, அவருக்கு முன்னுக்கு போயிட்டு ஒளி வாங்கி நிட்டுறீங்க, என்னத்துக்கு இதை செய்கிறீங்கன்னு சொல்லுங்கள். நிகழ்வுகளுக்கு என்னத்துக்கு அவர் அழைக்கிறீங்க? இதன் மூலமாக தான் அவர் வளர்க்கப்படுறாரு. தமிழர் இனத்துக்கு எதிரியா இருக்காருன்னு தெரிஞ்சுட்டு பிறகு என்னத்துக்கு இப்ப டான் தொலைக்காட்சியா இருக்கணும் அல்லது சக்தியா இருக்கணும், எல்லாமே வட மாநிலத்துல தான் முதலாளி மாதிரி இருக்காங்க. அந்த தொலைக்காட்சிகள் அந்த செய்தி அதான் அதிகமா மக்கள் பாக்குறாங்க. அப்ப நீங்க தான் அவங்கள வளர்க்குறீங்க. உண்மையிலேயே எதுக்கு இப்ப அவர் ஒன்றுதான் இந்த தமிழ் சமூகத்திலிருந்து அந்த கிருமி நாசினியை வெளியேற்றும் மாதிரி இருந்தால் அவரை புறக்கணிப்பு தான் செய்யணும். அவர் ஏதாவது பதிவு போட்டாருன்னு சொன்னா, ஏதாவது காணொலி அவர் வந்திருந்தா போய் கீழே எல்லாருமே அதுக்கு கருத்து போடுறதும், அதை வெட்டி எல்லாரும் காணொலிகளா போடுறதும், இதுதான் அவரை நம்ம மக்கள்கிட்ட கொண்டு சேர்த்ததுக்கான முதலாவது தவறு நம்ம செஞ்சது இதுதான். இந்த தவறை செய்ய விடணும். அவரை நிகழ்வுகளுக்கு, தமிழர்களுடைய எந்த நிகழ்வுக்கு அழைக்காதீங்க. ஊடகங்கள் பிரதானமான மக்கள் பார்க்கக்கூடிய ஊடகங்கள் நீங்கள் உங்களோட வருமானத்துக்காக வேண்டி அவரை கூப்பிட்டு பேட்டி காண்றது, நீங்கள் என் விடுதலை போராட்டத்தை இப்படி சொன்னீங்கன்னு கேட்குறது, போர்க்குற்றத்தை நீங்கள் எப்படி சொல்கிறீங்க,
சர்வதேச நீதிமன்ற விசாரணை இப்படி சொல்றீங்க, சர்வதேச பொறிமுறை எப்படி சொல்றீங்க, அப்படி இப்படின்னு சொல்லி அவர் சொல்ற எதிரான கருத்துக்கள்கிட்ட எல்லாம் அவர்கிட்ட கேள்வி கேட்டு பதில் எடுத்து விட நம்ம மக்கள் இந்த தமிழ் தேசியத்தை விரும்புறவர்கள் அதை பார்த்தோன்னே கோபம் வருது. அப்போ கோபம் வந்து என்ன செய்யும், வெட்டி போடுறது, அவருக்கு திட்டுறது, இப்படியான செயல்களை செய்ய சிங்கள தேசம் அவரை விரும்புது. ஆனால் நம்ம மக்கள்கிட்ட போய் சேர்ந்துட்டாரு அவர் இப்படி செய்யறதால. உண்மையிலேயே ஊடகங்களும் சரி, இந்த தமிழ் சமூகமும் சரி, அவரை நாம இந்த இனத்திலிருந்து வெளியேற்றதா இருந்தால் அவரை புறக்கணிப்பு தான் செய்யணும். யாருமே அவரை கூப்பிடாதீங்க, ஊடகங்கள் கூப்பிடாதீங்க, பேட்டி எடுக்காதீங்க, போயிட்டு ஒளிவாங்க நீட்டிட்டு கருத்து கேட்காதீங்க, ஒன்றுமே செய்ய அவரை விடுங்க. அவரை பாட்டில் அவர் என்னமோ பேசிட்டு என்னமோ செஞ்சுட்டு என்னத்தை நான் அரசியல் பண்ணிட்டு கிடக்கணும். கொழும்புலேயே ஒரு வார தேர்தலில் கொழும்புல போய் தேர்தலில் நிற்கணும், கொழும்பு மக்கள் வாக்கு செலுத்தட்டும், அங்கே அவர் ஆட்சி செய்யணும், என்ன கர்மம் செய்யட்டும். ஊடகங்கள் செய்ய வேண்டியது இதுதான். ஊடகங்கள் மட்டும் இல்லை, இந்த தமிழ் தேசியத்தை விரும்புகிறவர்கள் எல்லோருமே செய்ய வேண்டியது இதுதான். அவரை நீங்கள் நம்ம பெரிய ஆளாக்கி விடுறதான் பிரச்சனை. அவர் என்னமோ வானத்திலிருந்து குதிச்சு வந்த ஆள் மாதிரி, இந்த இனத்தை காப்பாற்றுறதுக்கு அவர் மட்டும்தான் இருக்கிற மாதிரி, மக்கள் மண்டிக்கிட்டு அவருக்கு முன்னுக்கு கிடக்கிற மாதிரி தான் அவர் நினைப்போம். எவ்வளவுதான் விரட்டி அடிச்சானே, கேவலமா செஞ்சானே, என்ன செஞ்சானே, அவர் போறாருன்னு தெரியுது தானே எல்லாருக்கும். பிறகு ஏன் அவரை கூப்பிட்டு தினமும் கூப்பிட்டு அவரை நேர்காணல் எடுக்கிறீங்க, பேட்டி எடுக்கிறீங்க, என்னத்துக்கு அதை செய்கிறீங்கன்னு சொல்லுங்க. எல்லாருமே தமிழ் தேசியத்தை விரும்புகிறவர்கள் தானே, இந்த முதலாளிமார்கள் எல்லாம் தமிழ் தேசியத்தை விரும்புகிறவர்கள் தானே. அப்போ எதுக்கு அவர்கள் மூலமாகத்தான் இந்த செய்தித்தாளங்கள் எல்லாம் இயங்கணும் இருக்கா? இல்லை தானே. உண்மையிலேயே சிந்திச்சு பாருங்க. நம்ம புறக்கணிப்பு மட்டும்தான் அவரை இந்த அரசியலில் இருந்தும் தமிழ் தேசிய விடுதலையிலிருந்தும் ஓரந்தள்ளக்கூடிய ஒரு சரியான வழி. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் தெளிவாக பார்த்துருப்பீங்க. நான் நினைக்கிறேன் மட்டக்களப்பை கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்த தம்பி ஒருவர் தான் இந்த வீடியோவை போட்டிருக்கார். என்றால் இந்த சுமந்திரன் ஐயா 2010ஆம் ஆண்டு எங்களுடைய இதன் பிறகு, அதாவது நாங்கள் எங்களுடைய தேசிய தலைவரையும் எங்களுடைய நம்பிக்கை எல்லாத்தையும் இழந்த பிறகுதான் சுமந்திரன் அவர்கள் எங்களுடைய அரசியலுக்குள்ள வந்தவர். அதை நீங்கள் விளங்கிக் கொள்வோம். 2009க்கு முதல் அல்ல. ஸோ 2009ஆம் ஆண்டு நாங்கள் எங்களுடைய நம்பிக்கைகள் எல்லாத்தையும் இழந்து நாசமாக போன பிறகு இந்த சுமந்திரன் என்று சொல்லப்படுகின்ற இந்த சட்டத்தரணி திட்டமிட்டு எங்களுக்குள்ள ஒரு அனுப்பப்பட்டு எங்களுடைய எதிர்காலம், தமிழ் மக்களுடைய எதிர்காலத்தை முழுவதுமாக சிதைக்கக்கூடிய ஒரு நபராகத்தான் திட்டமிட்டு இவர் இதுக்குள்ள வந்தவர் என்று நான் கருதுகிறேன். அது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஆனால் நான் அப்படி கருதவில்லை. தமிழ் மக்கள் முழு பேருமே அப்படியான ஒரு நிலைப்பாட்டில் தான் இருக்கிறார்கள். என்றால் என்ன இவர் சுமந்திரன் அவர்கள் வந்ததாலே என்ன நட்டம் ஏற்பட்டது, என்ன லாபம் ஏற்பட்டதுன்னு பார்ப்போம். 2016ஆம் ஆண்டு சர்வதேச விசாரணை என்ற ஒரு பொறிமுறைக்குள்ள இலங்கை சிக்கைக்குள்ள ரணிலுடைய அரசாங்கம், மைத்திரி அரசாங்கத்திட்ட வெளியால் காப்பாற்றி கொடுத்து விட்ட பெருமை எங்களுடைய சுமந்திரன் அவர்களுக்கு தான் தெரியும். என்றால் நாங்கள் தமிழரசு கட்சி தான் தமிழ் மக்களுடைய பெரும்பாலான வாக்குகளை வேண்டிய ஒரு மிகப்பெரிய கட்சியாக இதுவரை காலம் இருந்தது. இப்போ உங்களுக்கு தெரியும், மொத்தமாக யாழ்ப்பாணத்திலேயே 9 பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கிற நேரங்களில் 6 பாராளுமன்ற உறுப்பினர்கள் போன தமிழரசு கட்சி இப்போது யாழ்ப்பாணத்திலிருந்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், யாழ்ப்பாணம் அல்ல, யாழ்ப்பாணத்தில் அவர்களுக்கு எந்த ஒரு அரசியல் பின்புலவும் இல்லை. யாழ்ப்பாணம் தாண்டி, யாழ்ப்பாணம் மக்கள் முட்டாள்கள் அல்ல, கிளிநொச்சியிலிருந்து போடப்படுகின்ற வாக்குகள், கண்ணை மூடிக்கொண்டு சிறிதரனுக்கு போடப்படுகின்ற வாக்குகளால் சிறிதரன் ஐயா மட்டும்தான் இந்த முறை பாராளுமன்றத்துக்கு சென்றிருக்கிறார். உங்களுக்கு அது நன்றாகவே தெரியும். ஸோ அடுத்த தடவை இந்த சிறிதரன் அவருடைய வாக்குகளை உடைக்கணும் என்பதற்காக திட்டமிட்டு சிறிதரன் கட்சியிலிருந்து வெளியேற்ற பெறார். அதையும் உங்களுக்கு நான் ஏற்கனவே தெளிவாக சொல்லியிருக்கிறேன். ஸோ அங்கேயும் பிரச்சனை நடந்து கொண்டிருக்கு. அதுக்குள்ள எங்களுடைய கயந்திரமார் பொன்னம்பலமும் திட்டமிட்ட ரீதியில் எங்கள்ட ஒரு பெரிய கட்சி ஒன்று சிதைக்கிறார். ஏனென்றால் அவர் சுமந்திரன் இருப்பதை அவர் விரும்பவில்லை. அவருக்கு அது விளங்குகிறது. சுமந்திரன் இருக்கிறதால தமிழ் மக்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பு, சுமந்திரன் என்பவர் தமிழ் மக்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பாக இருக்கலாம் என்று காரணத்தால் அவர் தெளிவாக ஒரு நடவடிக்கை ஒன்று நாங்கள் பார்க்கலாம். அதாவது சுமந்திரனுக்கு எதிரான திட்டமிட்ட பிளான். அதாவது கயந்திரமார் என்ன செய்கிறார் என்றால், ஒரு தடவை சுமந்திரனோட சேர்ந்து நிற்பது போன்ற ஒரு பிரமையை ஏற்படுத்துகிறார். மறுகணம் அவர் அதற்கு வாரார் இல்லை என்ற ஒரு கதை ஒன்றை போடுகிறார். திருப்பி மறுபடியும் அவரோட சமாதான பேச்சுவார்த்தை என்று போகிறார். அதுக்கு பிறகு அவர் வாரார் இல்லை என்ற ஒரு பிரச்சனையோட போடுகிறார். இதன் மூலம் சுமந்திரன் என்பவர் எங்களுடைய தமிழ் மக்களுடைய உண்மையான எதிர்காலத்துக்கு எதிரானதாக இருக்கிறேன்னு சொல்லி நிற்கிறார் என்பதை காட்டுவதற்கு கயந்திரமார் பொன்னம்பலம் ட்ரை பண்ணுகிறார். அதன் மூலம் அவர் தமிழ் மக்களுக்காக செய்ய வேண்டிய லாபங்கள் அல்ல, தமிழ் மக்களுக்காக செய்வோம் என்பதற்காக கயந்திரமார் அப்படி இல்லை, தன்னுடைய அரசியலை வளர்த்து கொள்வோம்,
தான் 2வது தேசிய தலைவராக வரலாம் என்ற ஒரு நம்பிக்கையில் தான் இந்த விளையாட்டுகள் நடக்கிறது. மற்றபடி தமிழ் மக்களுடைய எதிர்காலத்துக்காக வேண்டியிருந்தால் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இப்போது இந்த தையீட்டு விகாரைக்கு எதிராக அதில் வெளியால் ஒரு உண்ணாவிரத போராட்டம் நான் சொன்னேன், நான் வாரேன் சொல்லு. அப்போ நானும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலமும் மட்டும் சேர்ந்து உண்ணாவிரத இடிக்கும் வரைக்கும் உண்ணாவிரத போராட்டம் என்றால் உடல் நாங்கள் சாகணும் இல்லை இடிக்கணும். ஒவ்வொரு போயாக்களுக்கு மட்டும் உங்களுக்கு தெரியும், போயா தினம் என்று வெளிச்சம் கூடுகின்ற நாட்களில் மனநிலை பேதலிக்கும் என்று சொல்வார்கள். ஸோ அந்த நாட்களில் மட்டும் அப்படி போய் அங்கே நின்று கொண்டு குளராமல், தையீட்டு விகாரை குளராமல் ஒரு திட்டவட்டமான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நிலையான ஒரு முடிவு ஒன்றை கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் எடுத்து அதை செய்யலாம். ஆனால் அதை செய்வதாக தெரியவில்லை. செய்த மாதிரியான இந்த ஒரு முஸ்தீபுகளும் இல்லை. ஒவ்வொரு இந்த போராட்ட நாட்களில் மட்டும் அங்கே போய் நிற்கிறத நீங்கள் தெளிவாக பார்க்கலாம். சரிதானே? சரி. ஸோ உங்களோட சுமந்திரன் அவர்களை வந்து கிழக்கு மாநிலத்திலையும் மக்கள் எதிர்க்கிறார்கள், வடக்கு மாநிலத்தில் எதிர்க்கிறார்கள். அவரால் வந்து இப்போது மக்களுடைய அரசியலை செய்ய முடியாமல் இருக்கிறது. ஆகவே இந்த கடையடைப்பு போராட்டங்கள் என்று சொல்லி 1-2 அப்படியான விடயங்களை செய்து கொண்டிருக்காரு. உண்மையாகவே இந்த வீடியோவை தெளிவாக பார்த்தீங்க என்றால் இந்த தம்பியினுடைய கருத்து மிக தெளிவானது. அதாவது சுமந்திரன் அவர்கள் எங்களுடைய தமிழ் மக்களுக்கு எதிரானவர் என்ற உண்மையை நாங்கள் தமிழ் மக்கள் விளங்கி கொண்டாலும் என்ன செய்கிறோம் என்று சொன்னால் அவரை பெரியவராக்குறோம். முக்கியமாக இந்த மீடியா, டேன் டிவியாக இருக்கலாம், சக்தி எஃப்எம்மாக இருக்கலாம், அல்லது சக்தி நியூஸ் ஃபர்ஸ்டாக இருக்கலாம். இந்த 2க்கும் வந்து முக்கியமான பிரச்சனை தமிழர்களுடைய எதிர்காலம் என்றதை விட தங்களுடைய ஒரு மீடியா வேர்ல்டில் வந்து இந்த மீடியா கம்யூனிட்டியில் வளர வேணும் என்பதற்காக வருகிறவர் போவர்கள் எல்லாம் எடுத்து ஒரு டிஃபமேஷன் வரக்கூடிய சகல விதமான கருத்துக்களையும் போட்டுக்கொள்வார்கள். அதாவது வந்து மக்களிடையே ஒரு குதர்க்கமான விடயம். சக்தி வந்து எங்களுக்கும் சக்தி வந்து மகாராஜா. இது எங்களுடைய தமிழ் மக்களை பொறுத்த வரைக்கும் சக்தி வந்து ஒரு சாபம். சக்தி எஃப்எம் என்பது சாபம். ஒரு சரியான ஊடகங்களில் வந்து சரியான ஒரு தெளிவான இதுகளை ஒரு நாளுமே போடுறதில்லை. நல்ல உதாரணம் வந்து பாராளுமன்றத்தில் நான் கதைக்கின்ற போது அன்பார்லிமெண்ட்ரி வேர்ட்ஸ் ஏதாவது சொல்லியிருந்தால் அதை நீக்குமாறு கேட்டதற்கு அதை கதாநாயகரிடம் பரிந்துரை செய்கிறோம் என்று சொன்ன அந்த விடயத்தை சக்தி எஃப்எம் போட்டிருக்கிறது. ராமநாதன் அர்ச்சுனாவினுடைய உரை பாராளுமன்ற கன்சார்ட்டிலிருந்து முற்றாக நீக்கப்படுகிற என்ற ஒரு முழுதான பொய் ஒன்று போட்டிருந்தா உங்களுக்கு ஞாபகம் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பார்லிமெண்ட்டில் நடந்த செஸ் காம்படிஷனில், செஸ் டூர்னமெண்ட்டில் வந்து எல்லா பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய பேரையும் சரியாக சொல்லி மற்ற இதுகளை சக்தியின் இங்கிலீஷ் நியூஸ்லையும் சிங்கள நியூஸ்லையும் தமிழ் நியூஸ்லையும் வந்தது. எல்லா இடத்துலையும் வந்து சரியாக சொன்ன சக்தி எஃப்எம் சரிதான் எல்லாருடைய நியூஸ்களையும் சரியாக, அதாவது வந்து எல்லா அந்த கிரீடங்களையும் வென்றவர்களையும் சரியாக சொன்ன சக்தி எஃப்எம் ராமநாதன் அவருடைய அர்ச்சுனாவினுடைய பேரை மட்டும் அதுக்கு பதிலாக ஒரு சிங்கள பேரை சொல்லியிருக்கிறது. செஸ்ஸில் வந்து வேறு யாரோ வென்றதாக. ஏனென்றால் அந்தளத்துக்கு ஒரு தமிழ் இனத்துக்கு விரோதமான ஒரு மீடியா பார்த்தீங்கன்னா தெரியும். சக்தி வந்து எங்களை மாதிரியானக்களை வந்து இன்டர்வியூக்கு எடுத்து போடுறதும் இல்லை. சக்தி வந்து தான் நினைச்சு கொண்டிருக்கிறது என்னென்றால் தங்களுக்கு ஒரு மக்கள் சக்தி சூரியன் எல்லாமே தங்களுக்கு வந்து ஒரு மக்களுடைய ஆதரவு இருக்கின்ற மக்கள் நியூஸை தான் பார்க்கிறார்கள் ஒழிய இப்போ சக்தி எஃப்எம்ல இருக்கிற ஒருத்தர் வந்து நாளைக்கு வந்து அல்லது சூரியன் எஃப்எம்ல இருக்கிற ஒருத்தர் நாளைக்கு வந்து தேர்தலை கேட்டால் மக்கள் தேர்தலில் வாக்களிக்க போகிறதில்லை. மக்களுடைய நம்பிக்கையே வெல்ல இயலாது. ஆனால் இவர்களை பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிறேன் அவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் தாங்கள் மக்களுடைய மனசை வெண்ட ஒரு ஊடகம் வந்து இல்லை. அதான் உண்மை. இப்போ அவர்களால் நாளைக்கு மக்களுக்கு மத்தியில் நான் தான் சக்தியின் சிஇஓ என்று சொல்லி கேட்டு ஒரு பாராளுமன்ற தேர்தலில் வெல்ல முடியாது. மக்களுடைய மனதை வெல்வது என்பது வேறு. மக்களுக்காக ஏதாவது ஒன்றை இழந்து மக்களுடைய மனதை வெல்வது என்பது வேறு. நாங்கள் ஊடகங்களாக இருந்து கொண்டு இப்போ ஐபிசி கூட அப்படித்தான். ஐபிசி கூட இப்போது என்னை பற்றிய தவறான கருத்துக்களை வெளியிடுறதை பெருமளவாக குறைத்திருக்கிறார்கள். ஆனால் இந்த ஊடகங்கள் தான் பெருமையான பங்குகள் வலிக்குது. என்னென்றால் இந்த மக்களுடைய எதிர்காலத்தை நாசமாக்குவதென்ற முக்கியமான பங்கு வலிக்கிறது இந்த ஊடகங்கள். அதுக்கு நல்ல உதாரணம் சக்தி, டான் டிவி, டேன் டிவி, சூரியன் எஃப்எம் போன்றவை பிழையான நியூஸ்களை போடுவது. இப்போ பாராளுமன்றத்தில் நாங்களோட ஐபிசி கூட எனக்கு தெரியல ஐபிசியில் இருக்கிறவர்களுக்கு சிங்களம் தெரியாதா அல்லது வந்து வேணுமண்டு இப்படி தலையங்களை போடுகிறார்களான்னு. இப்போ நானும் ஸ்ரீதரன் ஐயாவும் சேர்ந்து ஒரு நல்ல விடயத்துக்கு அடிபட்டால் நியூஸை போடுவாங்க. ராமநாதன் அர்ச்சுனாக்கும் ஸ்ரீதரனுக்கும் இடையிலே சண்டே சில வியூஸ் வரணுமென்ற அந்த பிச்சைக்கார தன்மைக்காக போடுகிறார்களா இல்லாட்டி என்ன காரணம் எனக்கு தெரியல. ஸ்ரீதரனும் அர்ச்சுனாவும் சண்டை என்று வீடியோவை போடுவார்கள். அப்போ அதுக்கு என்ன காரணம், ஏன் அப்படி போடுறாங்க ஒன்றுமே தெரியல. பட் அது மிகவும் கவலைக்குரிய விடயம். அது ஒரு மிகவும் கவலைக்குரிய விடயமும் மிகவும் சிந்திக்க வைக்கக்கூடிய விடயங்களும் இந்த எங்களுடைய சுமந்திரன் போன்றவர்களை வளர்த்து விடுவதும் இவ்வாறான ஒரு
வங்குரோத்து மனநிலையை கொண்ட தமிழ் மக்களுடைய எதிர்காலத்தை சிந்திக்காத இந்த ஊடகங்கள். ஆகவே தான் நான் என்னுடைய சொந்த யூடியூப் வைத்திருக்கிறேன். இவர்கள் என்னுடைய நியூஸை போட வேண்டும் என்ற தேவை எனக்கு இல்லை. எனக்கு நான் ஏதாவது கருத்தை சொல்ல வேண்டி வந்தால் 36,000 ஃபாலோவர்ஸோடு இருக்கிறது. ஒரு யூடியூப் ஒன்று ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 6 மாதத்துக்குள்ள 36,000 ஃபாலோவர்ஸ் பாரு என்பது கனவுளை நினைத்து பார்க்க முடியாத விடயம். 36,000 ஃபாலோவர்ஸோட என்னுடைய யூடியூப் இருக்கிறது. ஆகவே இந்த விடயம் இவர்கள் திட்டமிட்ட ரீதியில் சுமந்திரனை தமிழ் மக்களுக்கு ரத்தி அடுத்து மாகாண சபைக்கு சுமந்திரன் சொல்லித்தான், ஹர்த்தால் சுமந்திரன் எல்லாமே சுமந்திரனுடைய மந்திரமாக தான் இருக்க போகுது. இதில் அறகுறையாக நிற்கிற ஸ்ரீதரன், காவாசியாக நிற்கிற கஜேந்திரமார் போன்றவர்களும் இந்த அலையில் அடிபட போகிறார்கள். அதான் நடக்கிறது. ஏன்னா இந்த ஊடகங்கள் ஒரு பெரிய பங்கினை வலிக்கிறது. ஸோ அவர்களுக்கு எதிரான அவர்கள் விடுகின்ற பிழையான விடயங்களை ஒரு கருத்தாக்கம் செய்து ஒரு வீடியோவாக போட்டதை நீங்கள் என்றைக்குமே பார்த்துருக்க முடியாது. சுமந்திரன் அவர்களால் தமிழ் மக்கள் ஏமாற்றப்பட்ட விதம், 2016ஆம் ஆண்டு எங்களுடைய சர்வதேச பொறிமுறை இல்லாமக்கப்பட்ட விதம், இது தொடர்பாகவும் எந்த ஒரு கட்டுரைகளையும் விவாதங்களையும் இந்த மீடியாக்கள் போட்டது கிடையாது. நீங்கள் நன்றாக பார்க்கலாம். அதே நேரத்தில் நீங்கள் இன்னும் ஒன்றை விஷயம் பார்க்க வேண்டும். இவர்கள் போடுகின்ற இந்த நியூஸ் வளர்ந்து வர பாராளுமன்ற உறுப்பினர்களை அல்லது வளர்ந்து வருகின்ற மக்களுக்கு நியாயமாக இருக்கிறவர்களுக்கு எதிராக தான் இருக்கிறது. எனக்கு எதிராக ஐபிசி எத்தனை வகையான வீடியோக்களை போட்டுக்கொண்டு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நேரடியாகவே எனக்கு எதிராக போட்டு ரெக்கார்ட் பண்ணி வைத்திருக்கிறேன். தருணம் வருகின்ற போது நாங்கள் மில்லியன் கணக்கில் வேண்டுவோம். நான் பார்த்துருக்கிறேன். இவர்கள் எனக்கு எதிராக நேரடியாக பச்சையான பொய்களாக என்னை கேவலப்படுத்தி அந்த ஒரு பொம்பளை ஒரு ஆள் வாசித்த வீடியோ என்னிடம் இருக்கிறது. அது உடனடியாக ஒரு செகண்ட்லேயே டவுன்லோட் ஆகி வச்சுட்டேன். உடனே நான் 10 மினிட்ஸில் அந்த வீடியோ எடுத்து விட்டே இருக்கேன். நான் எடுத்துட்டேன். டவுன்லோட் பண்ணி 10 மினிட்ஸோ 1 ஹவர்லையோ 2 ஹவர்லையோ எடுத்துகிட்டே இருக்கேன். அந்த வீடியோ டவுன்லோட் பண்ணி எனக்கு அனுப்பப்பட்டது. அதை விட ஐபிசியில் வேலை இதாக்கள் எனக்கு அனுப்பியிருக்கேன். நான் கேட்டிருக்கேன், தம்பி அந்த வீடியோ எடுத்து தாங்க ராசாண்டு. சரி என்ன நான் எடுத்தாரா, நீங்கள் ஒருத்தருக்கும் சொல்லாதீங்கன்னு அவங்களே அனுப்பியிருக்காங்க. ஒரிஜினல் வீடியோ எனக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. சரிதானே? ஆகவே அது நாங்கள் பார்த்துக்கொள்வோம். நேரம் வரும்போது ஐபிசியை பார்த்துக்கொள்வோம், பிரச்சனை இல்லை. இந்த தமிழ் மக்களுடைய அரசியல் எதிர்காலத்தில் இந்த ஊடகங்கள் எவ்வாறு பிழைவிடுகிறது என்பது இந்த தம்பியினுடைய கருத்துக்கள்லேருந்து உங்களுக்கு விளங்கி இருக்கு. இனி நீங்கள் தான் தீர்மானிக்கணும். எங்களுடைய எதிர்காலம் என்ன என்பது பற்றிய விளக்கத்தை நீங்கள் தான் தீர்மானிக்கணும். நன்றி.